வணக்கம், வெல்கம் பேக். இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு மண் சட்டியில் வீட்டில் வச்சுருக்காங்க. ஒரு 20லேருந்து 25 மீனை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி, மீன் குழம்புல வெள்ளை பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காயை போட்டு கொதிக்க விட்டு, அதில் மீனை நாங்கள் போட்டு அதை கொதிக்க விட்டு, அதை சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். மண் சட்டியில் உங்களுக்கு 2 நாள் ஆனாலும் அந்த மண் வாசனை ப்ளஸ் அந்த மீன் குழம்பு எல்லாம் 2 நாள் நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீன் அதிகமாக வாங்கியிருந்தாலும் ஒன்றுக்கு மேலே ஒன்று மீனை போட்டுட்ட பிறகு ஒய்ஃப் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்ச நேரம் கழித்து அந்த சட்டியை குலுக்கி விடுவாங்க. மீன் மேலே இருக்க மீனெல்லாம் கேப்பில் போய் உட்காந்துட்டு நல்லா வெந்து அருமையாக இருக்கும். இந்த மத்தி மீன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதில் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் மெர்குரி கண்டென்ட் அதில் கம்மியாக இருக்குது. இதில் விட்டமின் டி அண்ட் B12 அதிகமாக இருக்குது. இந்த மத்தி மீன் உடம்புக்கும் நல்லது. பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று மீனை வச்சுருக்கோம். பட் அதுக்கப்புறம் கொதிச்சிட்ட பிறகு வெந்துட்ட பிறகு எவ்வளோ அருமையாக அங்கங்கே போய் செட்டில் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த குழம்பு அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ ஸ்பைஸியாக, அவ்வளோ புளிப்பாக, அவ்வளோ தித்திப்பாக, எல்லா டேஸ்ட்டும் ஒன்றா கலந்து மண் பானையில் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இது ஃபைனலாக வாழை இலையில் கிச்சடி சம்பா ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.